ஹலோ நண்பா, எல்லாருக்கும் முன்னே காலை வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் வந்துருச்சு. சரிங்களா, செப்டம்பர் 23 ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சிலருக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் எப்படா வரும் அப்படின்னு ஒரு சிலர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களாம் டைமிங் கொண்டு வந்துருப்பாங்க. ஒரு சிலர் ஃபிசிக்கல் வந்துருமோ, ஐயோ ஃபிசிக்கல் வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா, அவங்களுக்குலாம் டைமிங் வந்திருக்காது. ஒரு சிலர் ஃபிசிக்கல் எப்போ வந்தாலும் பரவாயில்ல, பேஸ் பண்ணிக்கலாம், எப்போ வந்தாலும் இப்போ ஓடிக்கலாம், பொறுமையாக வந்தாலும் பரவாயில்ல, இப்போவே வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் ஆர்வமாக இருப்பாங்க. சரிங்களா, இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஃபிசிக்கலில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் எங்கே நடக்கு, என்ன டேட்டில் நடக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து ஃபிசிக்கல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ கம்மிங் மண்டே ஒருத்தருக்கு ஃபிசிக்கல் வருது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணுங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணலாம். அதுக்காண்டி கேட்குறேன், உங்களோட ஃபிசிக்கல் எங்கே நடக்கு, அப்புறம் உங்கள் ஃபிசிக்கல் எந்த டேட்டில் நடக்குங்கிறத மட்டும் கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாமா? சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கலில் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா, ஓகே நண்பா. இப்போ வந்து உங்களுக்கு மண்டே ஃபிசிக்கல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு நெக்ஸ்ட் வீக் இருக்கலாம், ஒரு 10 டேஸ்க்குள்ளே ஒருத்தருக்கு இருக்கலாம், சிலருக்கு நெக்ஸ்ட் மந்த்து அக்டோபர் மாதம் கூட ஃபிசிக்கல் இருக்கலாம். இந்த நேரத்தில் இப்போ வந்து உங்களுக்கு மண்டே ஃபிசிக்கல் இருக்குது அப்படின்னா, இப்போ லாஸ்ட் 2 டேஸ் தான் இருக்குது. இந்த லாஸ்ட் 2 டேஸில் நீங்கள் வந்து அதிகமாக ஓவராக ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். சரிங்களா, அப்போ உங்களுக்கு மண்டே ஃபிசிக்கல் இருக்குன்னா நாளைக்கு வந்து நீங்கள் அதிக ஒர்க் அவுட், ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணாமல், லாங் ரன்லாம் பண்ணாமல், ஜஸ்ட் ரிலாக்ஸேஷனாக வார்ம் அப்பு, ஸ்ட்ரெச்சிங்கு, ஜாக்கிங்கு அந்த மாதிரி ஃபிட்னஸை மட்டும் ரைட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேரத்தில் நீங்கள் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். சரிங்களா, இப்போ வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒர்க் அவுட்டை எப்படி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசிக்கல் டேட் வந்துட்டு அப்படின்னு ஆர்வ கோளாறில் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. சரிங்களா, ரொம்ப லோடு ஏற்ற வேண்டாம். சரிங்களா, அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும். சரிங்களா, ஏதாவது ஒர்க் இருக்கும், அதனால் ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணாமல் ரன்னிங் பண்ணுறது, ரன்னிங் முடிச்சோன்னா ப்ராப்பராக வார்ம் டவுன் பண்ணாமல் விட்டுறது, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இது வரைக்கும் நீங்கள் பண்ணாலும் இப்போ வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்துட்டு இல்லையா, அதனால இனிமேல் இந்த மிஸ்டேக்ஸாக பண்ணாதீங்க. சரிங்களா, பெயின் வந்து இன்ஜுரி வந்து எப்போனாலும் வரலாம். இன்ஜுரி வரது வந்து உங்களுக்கு சொல்லிட்டு தான் வராது. நான் இன்ஜுரி வரப்பேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டு வராது. அதனால் இது வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லட்டாலும் பரவாயில்ல, இனிமேல் சேஃபாக இருக்கணும். சரிங்களா, அதனால் வார்ம் அப் பண்ணாமல் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாதீங்க. ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிட்டு உங்கள் ஒர்க் அவுட்டை முடிங்க. சரிங்களா, அதுக்கு டயட்டு. சரிங்களா, மூணாவது ஒரு சிலர் வந்து ப்ராப்பராக டயட் எடுக்காமல் ஓடிட்டு இருக்கீங்க நண்பா. நீங்கள் ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக ஃபுட்டு எடுக்கணும். சரிங்களா, ஃபுட்டு தான் உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து எனர்ஜியாக ஓடுறதுக்கு வந்து ஒரு புஷ்அப் கொடுக்கு. சரிங்களா, அதனால் நீங்கள் எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக டயட்டு எடுக்கணும். சரிங்களா, டயட் எடுக்காமல் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. எந்த ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகக்கூடாது. சரிங்களா, ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு டைமோ 30 மினிட்ஸ்க்கு ஒரு டைமோ கொஞ்சமாக நீங்கள் தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பாடி வந்து அவ்வளோ சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகாது. சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 4 லிட்டராவது தண்ணி எடுக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்கள் இது வரைக்கும் பண்ணாலும் இனிமேல் பண்ணாதீங்க. சரிங்களா, அடுத்து நம்ம 4ஆவது ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ப்ராப்பராக எங்கே வேணாலும் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காமல் அதுக்கடுத்து அதிகமாக ஏதாவது வெளியே ஊர் சுற்றுறது, பைக்கில் போகிறது, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா, லாஸ்ட் ஃபிசிக்கல் வந்து உங்களுக்கு 10 டேஸ்லேருந்து 20 டேஸ்க்குள்ளே இருக்கலாம், ஒரு லாஸ்ட் இந்த 1 மந்த்துக்குள்ளே இருக்கலாம். சார் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகமாக பைக்கில் போகாதீங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பைக்கில் போய் காலில் ஃப்ராக்சர் ஆகி கீழே ஆக்சிடென்ட் ஆகி, சரிங்களா, இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து கால் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்லாம் இன்ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா, அதனால் இந்த மாதிரி பிரச்சனை இல்லைலாம் நீங்கள் மாட்டிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஆஃப்டர்நூன் டயட் எடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, அதுக்கடுத்து ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஈவினிங் ஈஸியாக பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஒர்க் அவுட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். சரிங்களா, மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் பைக்கில் போகிறது, ரவுண்ட்ஸ் அடிக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் உங்கள் ஃபிசிக்கல் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்து 5th டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலர் ஷூ போடாமல் ரன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஷூ போட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு செலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் இருக்குன்னா, ஐயோ நம்ம செலெக்ஷன் அட்டன் பண்ண போகிறோம், ஐயோ எஸ்எஸ்சி ஜிடி 5 கிலோமீட்டர் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வீக்கில் வந்து புது ஷூ வாங்கி ரன் பண்ணக்கூடாது. அதாவது வந்து ஒரு ஷூ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஷூ வந்து உங்களுக்கு செட் ஆகிறதுக்கே மினிமம் 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் ஆகும். சரிங்களா, நாமளாக ஒரு காம்படிஷன் போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு புது ஷூ வாங்குறோம் அப்படின்னா அந்த ஷூ வந்து நமக்கு செட் ஆகிறதுக்கே மினிமம் 2 வீக்ஸ் ஆகும். சரிங்களா, 2 வீக்ஸ் ஆகும் அப்படின்னா அது வரைக்கும் அந்த ஷூவை நான் யூஸ் பண்ணி காம்படிஷன் ஓட மாட்டேன். சரிங்களா, அதனால் நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி இப்போ ஃபிசிக்கல் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி எந்த ஷூவும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, அந்த ஷூவை போய்ட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டாக கிடைக்கும். சரிங்களா, புது ஷூ வந்து ஆர்வக்கூடலாம் புது ஷூ ரன் பண்ணால், புது ஷூ போட்டு ரன் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த ஷூ மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்கள் ஆகாதீங்க. சரிங்களா,
ஓகே நண்பா, இப்போ வந்து நம்ம எப்படி எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறோம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில மிஸ்டேக்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து செலெக்ஷனில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். சரி, ஓகே.